கூட்டணியினுடைய 3 நட்சத்திர இயக்கங்களாக வெளியிடத்துள்ள மே 17 இயக்கம் விடுதலை தமிழ் புலிகளினுடைய கட்சி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்துகின்ற முப்பெரும் விழா. மேலக தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள் விழா. தந்தை பெரியாரையாருடைய சாதி பாதுகாப்பு சட்டத்தை விதித்த நாள். ஜனநாயகத்தின் விழுமியங்களுக்கான சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் மக்களாட்சி பண்புகளுக்கும் அரசியல் சாசனத்தில் உறுதிப்படுத்திய அம்பேத்கரியாருடைய அரசியல் சாசன கையெழுப்பு நாள். முப்பெரும் விழாவாக தாய் தமிழ் நாட்டின் தலைநகரம் சென்னை மாநகரில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வலுக்கூட்டுவதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஆதிர் அண்ணன் உதயத்தேவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதிர் சகோதரர் முனியரசு அவர்கள், சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள், தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் ஆதிர் சகோதரர் நாகை திருவள்ளுவர் அவர்கள், தமிழக ஜனநாயக கட்சியினுடைய தலைவரின் ஆளுநர் அண்ணன் கே எம் ஷரீப் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக திருமுருகன் காந்தி அவர்களுக்கு துணையாக இணைந்து இந்த தமிழ் தேசிய நிலத்தில் இந்த கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு களமாடி வருகிற ஆளுநர் தலைவர் சகோதரர் குடந்தை அரசன் அவர்கள், எனக்கு முன்பு உரையாற்றி அமைந்திருக்கிற என் ஆளுநர் இளவர் இளமாறன் அவர்கள், நிறைவாக விளக்க உரை ஆற்ற இருக்கிற மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆளுநர் சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்கள், பத்திரிகை அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அவர்கள், வெள்ளம் போல் கூடியிருக்கிற உயிருக்கு எதிரான உறவுகளை இருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க தேசிய இனங்கள் தன்னுடைய சொந்த மண்ணில் அதிகாரத்தை பெற்று ஒரு அரசியல் இறைமையோடு சமத்துவ சமூகத்தோடு ஒரு அரசை நிறுவுவது, நிறுவப்பட்ட அரசில் அந்த மக்கள் பாதுகாப்போடு மகிழ்வோடு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வது உலக தேசிய இனங்களினுடைய அரசுகள் தோற்றுவிக்கப்பட்டு இப்பொழுது நவீன அரசியல் சமூகத்தில் அது நீடித்து வருகிற நிலையில் உலகத்தில் மூத்த சமூகமாக இருக்கிற நம்முடைய தாய் தமிழ் சமூகம் கண்ணும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய மூத்த மொழி, மூத்த இனம் நம்முடைய தமிழ் இனம். தமிழ் இனம் ஈழத்தில் நமக்கான உரிமையில் மறுக்கப்பட்ட பொழுது ஏனைய பாசிச சர்வாதிகார சிங்கள பேரினவாதம் நம்முடைய தமிழர்களுக்கான உரிமையை பறிக்கப்பட்ட பொழுது அறவழியில் போராடி உரிமையில் காக்கப்பட அல்லது உரிமையை மீட்கப்படாத நிலையில் ஆயுத வழியில் போராடி நம்முடைய உலகத்திற்கு ஆயுத வழி போராட்டத்தினுடைய வெற்றியை பாரிய அரசியலினுடைய இராணுவ கட்டமைப்பை எல்லாம் தகர்த்து புறநானூற்றிலும் அகநானூற்றிலும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய வீரம் செறிந்த போராட்டத்தை நிகழ்காலத்திலே நடத்தி காட்டியது விடுதலை புலிகள். அதன் தலைவர் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள் ஒட்டுமொத்த உலகம் முழுக்க பழிவாடுகிற நம்முடைய தாய் தமிழ் சமூகத்தினுடைய பேரன்பை பெருமகிழ்வோடு இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. ஏற்றப்பட்டிருக்கிற இந்த சுடர் ஒளியில் 2009 மே 17 முள்ளிவாய்க்காலிலே நம்முடைய போராட்டம் அந்த எழுச்சி மௌனிக்கப்பட்டு நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தொடர்ந்து பல நெருக்கடிகளுக்கு இரையான பொழுதும் தொடர்ந்து அதை நினைவிலே ஏற்றி தலைவருடைய பிறந்த நாள், மாவீரருடைய அந்த புகழ் வணக்க நாள், அதோடு நம்முடைய இந்த இடத்திற்கு மானத்தை ஊட்டிய தந்தை பெரியார் சமத்துவத்தின் குறியீட்டை
சமத்துவம் ஒடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்திற்கு உரிய உரிமையை அரசியல் சாசனத்திலே பாதுகாத்து நமக்கெல்லாம் ஒரு கண்ணியமான அறிவு சமூகத்தை உருவாக்குவதற்கு வழிகாட்டிய அந்த அம்பேத்கரையாருடைய அந்த நாளையும் நினைவு கூர்ந்து இந்த 140 கோடி மக்கள் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிற நம்முடைய மக்கள் இந்த சுடர் அந்த மக்களுக்கான நம்பிக்கையை ஊட்டுகிறது. இந்த சுடரை ஏந்தி அவர்களுடைய கருத்துக்களை, தத்துவத்தை, சித்தாந்தத்தை உலகத்திற்கு எடுத்துச் செல்வதற்குத்தான் தமிழ் தேசிய கூட்டணி இந்த சுடரை இன்று ஏந்தி இருக்கிறோம். அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது சாதாரண முயற்சி இல்லை. மே 17 திருமுருகன் காந்தியாவோ நம்முடைய குழந்தை அரசியலையாவோ சரிப்பையாவோ தமிழ்நாடு முழுக்க 24 மணி நேரமும் இந்த களத்தில் இந்த தளத்தில் உறுதியோடு கடமையாற்றி வருகிற ஒரு அதிசயத்தக்க தலைவர். ஒரு நவீன அரசியல் சமூகத்திற்கும் நம்முடைய வரலாற்று நம்முடைய சமூகத்தினுடைய மேன்மைக்கும் வரலாற்றில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற இழிவு அல்லது தாங்கி அல்லது அந்த வீழ்ச்சியிலிருந்து நம்மை மீட்பதற்கும் தேர்தல் அரசியலில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகளை காட்டிலும் ஆளுகிற அரசியல் கட்சிகளை காட்டிலும் அதன் தலைவர்களை காட்டிலும் இந்த தத்துவ தலைவர்களின் வழிநடப்பதில் முனைந்து இந்த தமிழ் சமூகத்தை கட்டி அமைத்து வழிநடத்துவதற்கு முதன்மையான இயக்கமாக தலைவராக செயல்படுவது இந்த 3 தலைவர்கள் தான். இந்த தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மேதகு பிரபாகரன் ஐயாவை போல நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த 3 தலைவர்களும் பகுதி அல்லது வேறு எந்த வகையான கௌரவ குறைச்சலும் அல்லது அதை எதிர்பார்க்காமல் வாக்கு அல்லது பதவி அல்லது வேறு எந்த ஆதாயத்திற்காக இல்லாமல் முழுக்க இந்த தமிழ்நாட்டில் வாழுகிற இந்த மக்கள் சமூகத்தினுடைய மேன்மைக்காக கடமையாற்றுகிற ஒரு மகத்தான நம்முடைய தலைவர்கள் தான் இந்த எழுச்சிமிகு பொதுக்கூட்டத்தை தலைவர் சென்னையில் 30 விழாவாக அறிவித்திருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த மண்ணிலே மராட்டிய தேசிய உணர்ச்சி இல்லாமல் நேற்று வந்த செய்தி மராட்டியத்தில் இதுவரை வரலாற்றில் பெற்றிருக்காத வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. இந்த மண்ணில் இந்த மதத்தை அடிப்படையாக வைத்து மக்கள் சமூகத்தை பிடித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் இந்த மக்களை உழைக்கும் பெரும்பான்மை மக்களை சுரண்டி மக்களின் எல்லா வகையான வாழ்வியல் கண்ணியத்தையும் தகர்த்திருந்த அந்த மதத்தின் குறியீடு, அந்த தொகுப்பு, அதனுடைய கோட்பாடு அந்த மண்ணிலேயே அதிகாரத்தில் கொண்டிருக்கிறது. அதுதான் பெரிய வியப்பு, ஆச்சரியம். தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே காஷ்மீரிலே கூட பாரதிய ஜனதா கட்சி கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு கட்டத்தில் மெஹபூபாவோடு கூட்டணி அமைத்து கூட அது ஆட்சியை வந்துவிட்டது. புதுமை இயக்கம் நீண்ட நெடுங்காலம் மேற்கொண்டத்திலே கூட பாரதிய ஜனதா கட்சியால் அதிகாரத்திற்கு வந்துவிட முடிகின்றது. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த 8 கோடி தமிழர்களும் இந்த மண்ணின் மானத்தை காத்து மக்கள் சமூகத்தினுடைய கண்ணியத்தையும் தலைநிமிர்வையும் தன்னுடைய தலையாய அரசியல் கோட்பாட்டை விதைத்த மகத்தான மக்கள் தலைவர் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரையும் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய கருத்துக்களை ஏந்தி நாளெல்லாம் களத்தில் எங்கிருந்தோ வந்து இறக்குமதி செய்யப்படுகிற கருத்துக்களை கோட்பாட்டுகளை தடுத்து நிறுத்தி 8 கோடி தமிழர்கள் நாம் தான் இந்த சமத்துவ சமூகத்தை இந்த மண்ணின் மானத்தை காப்பதில் முனைந்து பணியாற்றுகிற ஒரு மகத்தான தேசிய இனம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். அல்லது இது ஆந்திராவில் வந்துவிட்டது, கர்நாடகாவில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் அந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான ஒரு கருத்தியல் ராணுவமாக நம்முடைய மக்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைவர்களுடைய கோட்பாடு, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய தியாகம். ஆனாலும் நாம் இன்னும் கூடுதலாக எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் கனவை நனவாக்க நமக்கான தாயகத்தை நிறுவுவதற்கு உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்கின்ற அந்த கனவை பிரபாகரன் ஐயா தலைவர் என்ன கருத்துக்காக தன் உயிரை தந்தாரோ, மாவீரர்கள் எந்த தாயக கனவுக்காகவும் விடுதலைக்காகவும் கொத்து கொத்தாய் லட்சக்கணக்கில் ரத்தத்தை சென்று உயிரை தந்தார்களோ, அந்த நியாயமான கனவுகளை நனவாக்குவதற்கு உலகம் முழுக்க இருக்கிற
10 கோடி தமிழர்களும் ஒரே கருத்தில் ஒன்றுபட்ட களத்தில் நிற்க வேண்டிய காலத்தின் அவசரம் கட்டாயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட களத்திலே சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, வர்க்க பேதங்களை கடந்து நாம் ஓரணியில் இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நாகை திருவள்ளுவரோ குழந்தை அரசனாரோ சரி பண்ணணும் இந்த மேடைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஏதாவது வேறுபாடு இருக்கா? தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய நாகரிகமே இந்த நாகரிகம் தான். இதுதான் நம்மை பாதுகாக்கிறது. இதுதான் அந்நிய ஆதிக்க அரசியலாதிக்கத்தை தடுக்கிறது. இந்தியாவினுடைய புற தேசிய இனங்களினுடைய அரசியலை இங்கு நுழைவிடாமல் தடுக்கிறது. தமிழ் மண்ணை பாதுகாக்கிறது. தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தமிழ்நாடுதான் உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. உலகத்திலேயே பகுத்தறிவு ஒரு அரசியல் உலகத்தில் ஒரு மண் ஒரு தேசிய இனத்தில் பரப்பப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு தொடர்ந்து பரப்புரை நடத்தப்படுகிறது என்றால் ஒரே நாடு தமிழ்நாடு மட்டும்தான். எந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டிலும் பகுத்தறிவு கருத்து கிடையாது. ஆனால் தந்தை பெரியார் ஊட்டி வளர்த்த அவருடைய பெயராலும் கொள்கை வெளிப்படுகின்ற இருக்கிற திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் ஊட்டி வளர்த்த பகுத்தறிவு கருத்தை உருவாக்கி இருக்கிற அரசு என்று உலகத்தில் ஒன்று இருக்குமானால் அது தமிழ்நாடு மட்டும்தான். வேறு எந்த அரசுக்கும் வேறு எந்த தேசிய இனத்திற்கும் இல்லாத கௌரவம் மரியாதை மாநில சமூகத்திற்கான அறிவு கருத்தை வலிமைப்படுத்திய மண் தமிழ்நாடு. மொழிக்காக உயிரை தந்தது, இனத்திற்காக செங்கொடியும் முத்துக்குமாரும் தங்களுடைய உடலை தீயிட்டு இரையாக்கி கொண்டு இந்த இனத்தின் விடுதலைக்காக மண்ணின் மானத்தை காக்க இன்னுயிரை தந்த மகத்தான ஒரு இனம் நம்முடைய தமிழ் தேசிய இனம் இந்த இனம். ஆகவே இங்கே நமக்குள் இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகளையும் நாம் தகர்த்தெறிந்துவிட்டு நம்மை பிரித்து எங்கிருந்தோ வந்தவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் எப்படி நாம் அறிவு பெற்று கிடந்தோமோ, எப்படி நம் அறிவு சுரண்டப்பட்டதோ, நம்முடைய உழைப்பு சுரண்டப்பட்டதோ, நமக்கான அடிப்படை கருத்தியல் கோட்பாடு லட்சியம் எதுவும் இல்லாமல் மந்தைகளை போல் வாழ்ந்து வந்த மக்கள் சமூகத்தை மானுடனாக தலைநகர செய்தது தந்தை பெரியாரும் அந்த அம்பேத்கரும் நம்முடைய அவர்கள்தான். அந்த கருத்தை ஒவ்வொருவரும் நெஞ்சில் ஏந்தி மாநில சமூக சன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு வாழ தமிழர்களாகிய நாம் தமிழ் தேசிய சிந்தனையோடு களத்தில் எந்த வேறுபாடுகளையும் மறந்து உயர்வு தாழ்வை தகர்த்தெறிந்துவிட்டு ஆதிக்கத்தை அதிகாரத்தை அடக்குமுறையை தகர்த்தெறிந்து நாம் நமக்கான தேசத்தை இறைமை பெற்ற ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் குடும்பமாய் ஒட்டுமொத்த மக்கள் சமூகமும் அந்த நினைவை ஏந்தி களத்தில் வேலை செய்யும். அது அறவழியிலே சாத்தியமில்லை என்றால் 1000 வழியை குறித்து பிறகு யோசிப்போம். அறவழியில் வாக்கெடுப்பதில் அமைதி வழியிலே அந்த கருத்தை நாம் உருவாக்குவதற்கு தடை ஒன்றும் இல்லை. அது நமக்குடைய பிறப்புரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தி தான் இந்த மேடை அழகான மேடை. தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் இந்த மேடை போட முடியாது. இந்த அழகான தலைவனை 3 தலைவர்களை வைத்து தலைநகர் சென்னையில் ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்முடைய மக்கள் சமூகத்தினுடைய இந்த தலைநகர் சென்னையில இப்படி ஒரு நிகழ்ச்சியை உலகத்திலேயே எங்கேயும் நடத்த முடியாது. அதுதான் நம்முடைய தமிழ் தேசிய கூட்டணி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அமைதியா நம்முடைய திருமுருகன் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அரசின் சட்டத்தின் பார்வையில் வேற மாதிரி சொல்றாங்க. மிக மிக அவர் திலீபன் மாதிரி. ஆனா சட்டத்தின் பார்வையில தீவிரவாதிகள் சொல்லுவாங்க. சில வழக்குகள் சில பொய் வழக்குகள் சில அடக்குமுறைகள்லாம் இருக்கு. ஆனாலும் கலங்காம களத்தில் வேலை செய்யும். சிரித்துக் கொண்டே ஒரு குழந்தை அரசனார் சிரித்துக் கொண்டே இருப்பாரு. அவரை நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் புரட்சி கருத்துக்களை சிரித்துக் கொண்டே எழுதுகிற ஒரு வித்தியாசமான நம்முடைய ஒரு தாயம். அதுதான் நம்ம சரி கொண்ட இன்னும் கூடுதலா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கு. கொடாவை சந்தித்து ஈழத்திலே புலிகளுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த மகத்தான தலைவர் 27 கிட்டத்தட்ட 1995 காலகட்டம். தடாவும் பொடாவும் வந்த காலகட்டம்.
நீங்க சரி பண்ண ஒரு திருப்பூர்ல நாங்க ஒரு கூட்டம் நடத்தணும். நாங்க கூட்டம் நடத்துற கூட்டத்தோட நம்ம ராமகிருஷ்ணன் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ராமகிருஷ்ணனும் சரி பண்ணணும் தடாவளி படாவளி பல ஆண்டுகள் இருந்தாங்க. ஒண்ணு இங்க தீவிரவாதிகளே இருக்கிறதில்ல, புலிகள் வாழ்வே கொண்டாடு வாழ்வே ஈழம் வாழ்வேன்னு சொன்னாங்க. தடாவும் புடாவும் இவங்க பயங்கரவாதின்னு சொல்லி கொண்டு போய் அடக்குமுறை சட்டத்துல காவல்துறையத்தை அடைத்தது. கடந்து 5 ஒண்ணு விலகி போகல. தடாவை புடாவை சந்தித்த பிறகு இன்னைக்கு ஜனநாயக கட்சியை உருவாக்கி அரசியல் கட்சியில போட்டியிட்டு வாக்குகளை பெற்று ஏராளமான பணங்களையும் வசதிகளையும் எல்லாம் பெருக்கிக் கொண்டவர்களுக்கு இல்லாத அக்கறை, இல்லாத உணர்வு, இல்லாத உழைப்பு, இது எதுவுமே இந்த தலைவர்கள் பாவம் சிறப்பு செய்ய எண்ணி நாங்கள் வியந்து இந்த இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கும் அறைகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆற தழுவி நம்முடைய குடும்ப உறவுகளாக அவர்களை நாம் ஏற்றி நெஞ்சத்தில் இருந்து அவர்களை வழிநடக்கிறோம். ஆகவே இந்த அழைப்பை இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தலைவர்களின் கொள்கைகளை கடக்க தலைவர்களில் கூடியிருக்கிற தமிழேசி கூட்டணி அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உயிர்ப்பியான உறவுகள், இங்க இருக்கிற வழியில நம்முடைய உறவுகள் எந்த சந்தேகமும் படுறாங்க. எந்த கருத்து இந்த நம்ம எல்லாம் வாழ வைக்கிறதோ, எந்த கருத்து நம்ம எல்லாம் அமைதியாக இந்த மண்ணிலே இந்த சுதந்திர காற்றை, மக்களாட்சி, ஜனநாயகம், குடியரசு இதெல்லாம் எது பாதுகாத்துக்கிறது? நம்முடைய ஜனநாயகம் தான். அந்த ஜனநாயகம் அரசியல் பாதுகாப்பை யார் தந்தது? அண்ணா அம்பேத்கர் தான். யார் என்ற அண்ணா அம்பேத்கர் உலகத்தின் அரசியலை ஆய்வுக்கு பிறகு தமிழ் தேசியத்தில் இருக்கிற இந்த அடுக்குமுறை சமூகம் பல்வேறு முரண்பாடு உள்ள ஒரு சமூகம் உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கிற சமூகம் தான். சாதியாலும் மதத்தாலும் வர்க்கத்தாலும் மூட கருத்துக்களாலும் கோடிக்கணக்கான மக்கள் வகை வகையாக 10,000கணக்கான குழுக்களாக இருந்த சமூகத்துக்கு ஒரு அரசியல் சாசனத்தை தந்து இந்த நூற்றாண்டுல ஒரே 140 கோடி மக்களும் உலகத்தின் இந்த வல்லரசாக வடிவமைக்கிற இந்த இந்திய நாடு அதற்கு அரசியல் சாசனத்தை தந்த தலைவர் அம்பேத்கர். ஆகவே இந்த தலைவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் நாம் களத்திலே நின்று தமிழ் தேசிய கூட்டணியுடைய எல்லா அழைப்புகளையும் ஏற்று என் ஆர்வலர் உறவுகளை தொடர்ந்து நாளெல்லாம் எங்கெல்லாம் அழைத்தாலும் எல்லா நிகழ்வுகளிலும் நாம் தவறாமல் பங்கெடுத்து இந்த கருத்துக்கு வலிமையூட்டி நம்முடைய தலைவர்களுடைய கருத்துக்களை களத்திலே நிறுத்தி அதிகாரத்தை பெற்று மக்கள் சமூகம் நாம் பாதுகாப்பாக தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழ அணி சேர்வோம். வாரியர்களை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.